மைவி3 வந்து நம்ம இது எல்லாருக்கும் தெரியும். 2017, 16 சக்க போட்டாச்சு. 19லேருந்து ரொம்ப விஸ்வரூபம் எடுத்துச்சு. இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட வந்து 4 வருஷம் கிட்டத்தட்ட இப்போ 20, 21 கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டத்திலாம் மக்களுக்கு வந்து வீட்டிலேயே இருந்துக்கிட்டு நம்ம எப்படி வந்து வளமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டாக இருந்த நிறுவனம் மைவி3 நிறுவனம். இது விளம்பரம் பார்த்தா போதுங்க, உங்கள் கையில் ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும், ஒரு பைசா செலவு இல்லாமல் என்ட்ரு ஆகிடலாம் அந்த கம்பெனியில். என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய அப்கிரேட் பண்ண ஒவ்வொரு தடவையும் நம்ம பணம் கட்டி நம்ம வந்து வேற லெவலுக்கு நம்ம வரலாம். இதில் வந்து நிறைய மக்கள் வந்து சம்பாதிச்சாங்க, நல்ல கோடிகளை குவிச்சாங்க, வளமோடு வாழ்ந்தாங்க. 2024 மார்ச்லேருந்து இந்த தற்காலிகமாக இந்த நிறுவனம் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மட்டும் உண்மை. இது நிரந்தரமாக இல்லை, தற்காலிகங்கிறத மென்ஷன் பண்ணிக்கங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் 5 வகையான குழப்பங்கள் இருக்குது. 5 வகையான கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து எதிர்ப்பா மைவி3 எம்டி சக்தி ஆனந்தனுக்கு எதிராக வந்து நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த முக்கியமான ஒரு கொஸ்டின் பணம் வராது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா எம்டி மக்களை சந்திக்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பார்த்தீங்கன்னா போட்ட பணம் கண்டிப்பாக கிடைக்காது, ஐ ப்ராமிஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸ் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக இது வரலையும் எம்டி வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் பேசினார், அதுக்கப்புறம் அப்படியே பந்தாகி கிடக்குது. இதுக்கு அதனால எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. 5 பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட் வந்து நிறைய வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடுறேன். ஆப்போசிட்டாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி சொல்லும் போது ஆப்போசிட்டில் என்ன யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பிடிக்காத எதிரிகள் அவங்க வந்து கம்ப்ளைண்டில் சிக்க வச்சிருக்கிறாங்க, பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இதில் குறிப்பாக நம்ம ஒன்று நோட்ஸ் என்னென்னு எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, வருமானத்துக்கு அதிகமாக அதாவது ஆர்பிஐ ரூல்ஸுக்கு எதிராக வந்து இவர் வந்து இப்போ மக்களை கவர்ச்சி விளம்பரங்கள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த அவருடைய ஆப் மூலமா மைவி3 ஆட்ஸ் மூலமா அந்த ஆப் மூலமா நிறைய பேர் வந்து கவர் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம், மக்களை ஏமாத்தி இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சென்னையிலேயே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கோயம்புத்தூர்ல நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து அவர் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்றதுக்கு முன்னாடி வந்து அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு எஸ்பி ஆபீஸ்ல கோயம்புத்தூர்ல கொண்டு போய் அவருடைய 200 ஆதரவாளர்களோட அவர் போய் ஒரு போராட்டம் பண்ணாரு. அது மேலேயும் வேலை செய்ய முடியாம தடுக்கிறதுனால அவர் மேல வந்து ஒரு 4 கேஸ் மேல அவர் வந்து கேஸ் போட்டாங்க. ஒரு 3 பெயில்ல வந்து அவர் வந்து பெயில ரத்து பண்ணாங்க. கடைசியாக இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிறார். ஸோ ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோட பணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. இன்சென்டிவ் நம்ம போட்ட பணம் மட்டும் இல்லைங்க, மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய ஃபினான்சியல் செக்டரில் ஃபினான்ஸை பண்ணி போட்டிருக்காங்க. அவருடைய வந்து இன்னும் சொல்ல போனால் நிதி ஆதாரங்களை பெருக்கிறதுக்காக மக்கள்கிட்ட முதலீடு வாங்கியிருக்கிறாங்கக்கூடிய ஒரு நல்ல தகவலும் இந்த இடத்துல வந்திருக்கு. பகிருங்கக்கூடிய ஒரு தகவலும் இந்த இடத்துல வந்திருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எம்டி வந்து சந்திக்க மாட்டேங்கிறாரு மக்களை அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பாக அவங்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஜெயிலில் வந்த உடனே உங்களுக்கு வந்து அவருடைய சேனல் மூலமாக மைவி3 ஆட்ஸ் வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட வந்து சந்திச்சிருக்கிறார். அப்புறம் போட்ட பணம் கிடைக்காது. ஸோ 2400 கோடிக்கு மேலே வந்து இந்த பணம் மக்களுடைய பணம் வந்து ஐஓபியில் இருக்கிற அடிப்படையில், ஐஓபியில் மட்டும் இல்லைங்க, அந்த பணம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க, சார் அந்த பணம் வந்து ஒரே வங்கியில் இல்லை, முதலீடாக பிரித்து போட்டிருக்காரு, ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்காரு, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்படியேக்கூடிய புதிய தகவல் எல்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் கண்டிப்பாக நம்ம போட்ட காசு கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக மைவி3 எம்டி சக்தி ஆனந்தனுக்கு அந்த உறுதி இருக்குது. அதன் அடிப்படையில் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உறுதியாக சொல்கிறாங்க. அவருடைய யூஓடபிள்யூ அதிகாரிகளும் அவருடைய பணம்லாம் வந்து யாருமே வந்து அரசு வந்து சீஸ் பண்ணலை, அவருக்கு வங்கி அக்கௌண்ட்டில் இருக்குது. மற்றபடி பொருளாதார இதை பெருக்கி வச்சிருக்கிறாரு. என்னைக்கு அரசு உத்தரவு கொடுக்குதோ, தடையில்லா சான்று என்ஓசி கிடைக்குதோ உடனடியாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணி தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைவி3 ஆட்ஸ் வீடியோ சேனல் வந்து லாக் ஆகல, கரண்ட்ல இருக்கு. அவர் மட்டும் தான் பேச முடியும், அதனால விளம்பரம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வந்து ஏன்னா அவருடைய ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாம் விற்கணும்னு சொன்னாக்கா அந்த விளம்பரம் கொடுத்தா மட்டும்தான் அந்த நிறுவனத்தை வேலை மாதிரி கொண்டு வர முடியும். ஸோ அந்த விளம்பரம் வந்து விரைவில் அது வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிச்சிருக்காங்க.